வணக்கம், இது விஜிஸ் கிச்சன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாழைக்காய் பொரியல் தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வாழைக்காவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். இப்போ எனக்கு டைம் இல்லாததுனால கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிட்டேன். இன்னும் கூட பொடியாக போட்டுக்கலாம். அது கூட கரம் மசாலா தூள் போட்டுட்டேன், மிக்ஸ் மிளகாத்தூள், ரெட் சில்லி பவுடர், உப்பு, இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெயை விட்டு கடுகு போடுங்க. கடுகு போட்டு நல்லா பெரிய பூண்டு வந்து நல்லா பெரிய பூண்டு தோலோடு தட்டிக்கலாம். பூண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் நல்லா பொன்னிறமாக வரணும். பூண்டு நல்லா பொரிஞ்சு அந்த வாசனை வரும்போது இந்த மிக்ஸ் பண்ணி வைக்க வாழைக்காவை தூக்கி போட்டுடலாம். அதை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக மூடி வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிட்டோம்னா கொஞ்சம் வெந்துடும், பாதி வெந்துடும். அதுக்கப்புறம் திரும்பவும் கொஞ்சம் மல்லித்தலையை போட்டு அதையும் மூடி வச்சுடுங்க. திரும்பி நல்லா கிளறி விட்டு எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். இதை நான் தயிர் சாதத்துக்காக ரெடி பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் தயிர் சாதம், வாழைக்காய், ஊறுகாய் தான் இன்றைக்கி மதியானம் லஞ்சுக்கு பசங்களுக்கு. மல்லித்தலையை தூவி திரும்ப மூடிட்டு நல்லா கிளறிட்டோம்னா சூப்பராகிடும். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. தண்ணி இல்லாமல் இந்த வாழைக்காய் அருமையாக வெந்துடும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு டான்னு வந்து நிற்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வணக்கம்.